أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஹது போருக்கு பிறகு யூதர்கள் செய்த சூழ்ச்சிகள் பற்றியும் அவர்கள் குறைஷிகளை போருக்கு தூண்டியதை பற்றிய தகவல்களையும் அதனால் ஏற்பட்ட அகழிப்போர் பற்றிய நிகழ்வுகளையும் கடந்த வாரம் நம்ம சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு யூதர்கள் மீது தொடரப்பட்ட பனு குறைலா போர் பற்றிய நிகழ்வுகளை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். அகழிப்போர் முடிந்து மதினா திரும்பிய நபி அவர்களுக்கு ஹிஜ்ரி 5 துல்காதா மாதத்தில் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக குறைலா என யூதர்களின் இருப்பிடத்தை நோக்கி புறப்பட உத்தரவு வருது. அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களுக்கு மத்தியில் ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. யார் கட்டளையை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறாரோ அவர் அசர் தொழுகையை குறைலா இனத்தவரின் இருப்பிடம் சென்றுதான் தொழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தாமதிக்காமல் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்ற கருத்துல இப்படி சொன்னாங்க. இந்த அறிவிப்புக்கு பிறகு போரின் கொடியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுக்கப்பட்டு அவர்களுடைய படை உடனடியாக புறப்பட்டு குறைலா இனத்தவரின் கோட்டையை சென்று அடையுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்கள் மற்றும் சில குறிப்பிட்ட அன்சாரி தோழர்களுடன் புறப்பட்டு குறைலா இனத்தவரின் ஒரு கிணற்றுக்கு பக்கத்தில் போய் சேர்றாங்க. மீத உள்ள முஸ்லிம்கள் அந்த கிணற்றை தாண்டி குறைலா இனத்தவர் இருப்பிடத்தை நோக்கி புறப்படுறாங்க. வழியில அசர் தொழுகை நேரம் வந்தவுடன் அசர் தொழுகை நேரம் தவறுவதற்குள் வழியிலேயே தொழுது விடுவதா அல்லது நேரம் தவறினாலும் நபி அவர்களின் சொற்படி குறைலா பகுதிக்கு சென்றுதான் தொழுவதா அப்படின்னு அவர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு ஏற்படுது. மதினாவிலேயே அசர் தொழுது விட்டு புறப்படலாம் என்று யாரும் தாமதித்து விடக்கூடாது என்ற கருத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைலா சென்று அசர் தொழ வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சில நபி தோழர்கள் தொழுகை நேரத்தை தவற விடுவது நபி அவர்களின் நோக்கம் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் அவர்கள் வழியிலேயே அசர் தொழுகையை தொழுது கொண்டார்கள். இவர்களை தவிர மற்றவர்கள் நபி அவர்கள் கூறியபடி குறைலா சென்று அங்குதான் அசர் தொழுகையை தொழுதார்கள். அப்பொழுது மகரிபு நேரமாக இருந்தது. இன்னும் தாமதமாக வந்து சேர்ந்த சில நபி தோழர்கள் இஷா நேரத்தில் அசர் தொழுதார்கள். இவ்வாறாக இஸ்லாமிய படை ஒன்றின் பின் ஒன்றாக மதினாவில் இருந்து புறப்பட்டு நபி அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தது. இஸ்லாமிய படையில மொத்தம் 3000 வீரர்களும் 30 குதிரைகளும் இருந்தன. இப்போ இஸ்லாமிய படை குறைலா யூதர்களின் கோட்டைகளை சுற்றி வளைத்து முற்றுகையிடுறாங்க. இப்போ குறைலா யூதர்களின் தலைவன் கஅப் இப்னு அஸ்ஸத் தன் மக்களிடம் 3 யோசனைகளை முன்வைக்கிறான். முதல் யோசனை, அனைவரும் முஸ்லீமாகி முகமதுடைய மார்க்கத்தில் சேர்வது. அப்படி சேர்ந்தால் நம் உயிர், பொருள், பிள்ளைகள், பெண்கள் அனைவரையும் நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக முகமது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர் என்பதும் அவரை பற்றி தௌராத்தில் கூறப்பட்டிருப்பதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றார். இரண்டாவது யோசனையாக, நம் பிள்ளைகளையும் பெண்களையும் நம் கைகளாலேயே நாமே கொன்றுவிட வேண்டும். பிறகு வாளை உருவி நாம் முகமதுடன் போர் செய்து நாம் அவர்களை வெற்றி கொள்வோம், அல்லது நாம் அனைவரும் மரணமாகும் வரை அவருடன் போர் செய்வோம். மூன்றாவது யோசனை, சனிக்கிழமை வரும் வரை நாம் காத்திருப்போம். அன்று நாம் போர் புரிய மாட்டோம் என்று முஸ்லிம்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களை நாம் திடீரென்று தாக்குவோம். இவ்வாறாக இந்த 3 யோசனாக்களையும் கஅப் முன் வச்சதும் அதில் ஒன்றை கூட யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியாக நபி அவர்கள் கூறும் தீர்ப்பையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாங்க. இருந்தாலும் சரணடைவதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தீர்ப்பு அளிப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக தங்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய சில முஸ்லிம்களை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. ஆகவே அவர்கள் நபி அவர்களிடம் தூது அனுப்பி அபூ லுபாபா
என்ற நபி தோழரை தங்களிடம் அனுப்பி வைக்குமாறு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவ்வாறே அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அந்த யூதர்கள், அபூ லுபாபாவே, நாங்க நபி அவர்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் எங்களுக்கு என்ன தீர்ப்பளிப்பார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அபூ லுபாபா அவர்களுடைய கழுத்தை சீவுவதை போல செய்கை செய்து காட்டிவிட்டு அந்த தீர்ப்பு கொலைதான் அப்படின்னு சூச்சகமாக சொல்றாங்க. அதன் பிறகு அந்த அபூ லுபாபா மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரகசிய முடிவை வெளிப்படுத்தி தவறு செய்து விட்டோமே, அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் மோசடி செய்து விட்டோமே அப்படின்னு மன வருத்தப்படுறாங்க. அதனாலே அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்காமலேயே மஸ்ஜிது நபவிக்கு போய் தன்னை ஒரு தூணுடன் கயிற்றால் கட்டி கொள்கிறார்கள். நபி அவர்கள் தான் தன்னை அவிழ்த்து விட வேண்டும், அதோட இனி ஒரு காலமும் குறைலாவின் பூமிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சத்தியம் வேறு செய்து கொள்கிறார். இந்த தகவல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிஞ்ச உடனே, அபூ லுபாபா என்னிடம் நேரடியாக வந்து விஷயத்தை சொல்லி இருந்தால் நான் அவருக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டிருந்திருப்பேன். ஆனால் எப்பொழுது அவர் அவருடைய விருப்பப்படி நடந்து கொண்டாரோ, அல்லாஹ் அவரது பிழை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் வரை நான் அவரை அவிழ்த்து விட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அந்த யூதர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் ஒருவித பயத்தை ஏற்படுத்துறான். அவர்கள் நிலை ஒளிந்து நிற்கிறாங்க. இப்ப வேற வழியின்றி நபி அவர்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்து நபி அவர்களுக்கு முன் சரணடைகிறாங்க. நபி அவர்கள் பெண்களையும் சிறுவர்களையும் ஒரு ஓரமான இடத்துல இருக்க சொல்லிட்டு ஆண்களை கைது செய்யுமாறு கட்டளையிடுறாங்க. அதற்கு முன்பாக கோட்டையிலிருந்து வெளிவரும் பொழுது இவர்களில் சில யூதர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அதனால அவர்கள் கைது செய்யப்படல, அவருடைய பொருட்களும் குடும்பங்களும் பாதுகாக்கப்பட்டன. இந்த நேரத்தில் ஹவுஸ் கூட்டத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த குறைஷி யூதர்கள் எங்களிடம் உடன்படிக்கை செய்து கொண்டவங்க, அதனால நீங்க இவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி, உங்கள் இனத்தைச் சேர்ந்த ஒருவர் இவர்கள் விஷயத்தில் தீர்ப்பளித்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அந்த ஹவுஸ் கூட்டத்தார்கள் சம்மதிக்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இவர்கள் குறித்து தீர்ப்பளிக்கும் உரிமையை உங்கள் இனத்தவரான ஷாத் இப்னு முஆதிடமே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதை முழுமையாக அவங்க ஏத்துக்கிறாங்க. இப்போ ஷாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரவழைக்கப்படுறாங்க. இந்த யூதர்கள் குறித்து தீர்ப்பு சொல்லும் உரிமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒப்படைக்கிறாங்க. இப்போ ஷாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யூதர்களின் விஷயத்தில் தீர்ப்பு சொல்றாங்க. ஆண்களை கொன்றுவிட வேண்டும், சிறுவர்களையும் பெண்களையும் கைதிகளாக்க வேண்டும், இவர்களின் சொத்துக்களையும் பொருட்களையும் பங்கு வைத்துவிட வேண்டும், இதுதான் என் தீர்ப்பு அப்படின்னு ஷாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, 7 வானங்களுக்கு மேல் இருக்கும் அல்லாஹ்வின் தீர்ப்பை நீங்கள் இவர்கள் விஷயத்தில் வழங்கிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தருணத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். வணக்க வழிபாடு நெறிகளை பற்றியும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளை பற்றி மட்டுமே திருக்குரானும் நபிமொழிகளும் நமக்கு வழிகாட்டல. இதையும் தாண்டி ஒரு நேர்வழி பெற்ற சமுதாயம் உருவாவதற்கு போர்கள் அவசியமாக இருந்தது என்பதை பற்றியும் குரானின் பெரும்பான்மையான இடங்களில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். அதனாலதான் மனிதர்களை பலவீனப்படுத்தும் ஷைத்தான்களுடைய சூழ்ச்சிகளையும் எதிர்கொள்ள வேண்டிய முக்கிய பொறுப்பு நபி அவர்களுக்கு இருந்தது. நீங்களும் சூழ்ச்சி செய்யுங்கள், நாமும் சூழ்ச்சி செய்வோம் அப்படின்னு அல்லாஹ் கூறியதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலகீன மனம் படைத்தவர்களாகவும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்கு உண்டான மன தைரியமும் மனப்பக்குவமும் இல்லாமல் இருந்திருந்தால் அல்லாஹ்வின் சூழ்ச்சியை நிறைவேற்ற, அல்லாஹ் கொடுத்த இலக்கை அடைய, அதாவது ஒரு உயரிய இஸ்லாமிய சமுதாயத்தை உருவாக்க அவர்களால் முடிந்திருக்காது. நாம பார்க்கலாம், செய்த குற்றத்திற்கு இலகுவான தண்டனை கொடுத்தால் குற்றத்தை உணர்ந்து திருந்துவதும் குறைகிறது. அதுபோல் அச்ச உணர்வு நீங்கி குற்றங்கள் பெருகுவதையும் நாம இப்போ கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் குற்றம் செய்த ஒரு மனிதனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் போது
மற்றவர்களுக்கு அது அச்ச உணர்வு அதிகரித்து குற்றங்கள் குறைவதையே நம்ம பார்க்க முடியும். முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதுபோல சூழ்ச்சியை சூழ்ச்சியால் தான் முறியடிக்க முடியும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாது. மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்த சூழ்ச்சி செய்து இலக்கை அடைவது என்பது எந்த விதத்திலும் தவறாகாது என்பதை நாம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் என்பதே ஒரு சூழ்ச்சி தான் என்று சொல்லிவிட்டு அகழிப்போர் நடந்து கொண்டிருந்த சமயத்துல சூழ்ச்சி செய்த எதிரிகளின் கவனத்தை திசை திருப்புமாறு நுஐம் இப்னு மஸ்ஊத் இப்னு ஆமிர் என்ற நபி தோழர்களுக்கு அனுமதி வழங்கினார்கள் என்பதை நாம் கடந்த பகுதியில தெரிந்து கொண்டோம். குர்ஆனுடைய விளக்கங்களை ஆராய்ந்து பார்த்தால் போர்கள் பற்றிய செய்திகளும் அதன் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை அல்லாஹ் குர்ஆனின் பெரும் பகுதிகள் என சொல்லியிருக்கிறான். நாம் அவருக்கு அறிவிக்காமல் தன்னிச்சையாக அவர் எதையும் சொல்வதும் கிடையாது, செய்வதும் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுகிறார். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொண்ட போர்களில் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் இக்காலத்திய வாழ்க்கை முறையில் பழக்கப்பட்ட நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது போல் சிலருக்கு தோன்றலாம். ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த மனித சமுதாயத்தின் வாழ்க்கை முறையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்றும், அதுபோல ஒரு உயரிய சமுதாயத்தை உருவாக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்திய கருவிதான் இந்த நடவடிக்கைகள் என்றும் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கையை முதலில் நம் உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொண்டு இப்பொழுது தொடர்ந்து இந்த வரலாற்று செய்திகளை பார்ப்போம். ஷாஹித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய தீர்ப்புக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜார் கிளையை சேர்ந்த பின்துல் ஹாரிஸ் என்ற பெண்ணின் வீட்டில் ஆண் யூதர்களை அடைத்து வைக்க கட்டளையிடுறாங்க. அதன் பிறகு மதினாவின் கடை தெருவில் ஒரு பெரிய அகழி ஒன்று தோண்டப்படுது. பின்பு ஒவ்வொருவராக அங்கு அழைத்து வரப்பட்டு அக்குழியில் வைத்து தலை வெட்டப்படுகிறது. இவ்வாறாக 600 700 நபர்கள் வரை இருந்த அந்த யூதர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டார். இவ்வாறாக மோசடி செய்தது, வஞ்சகர் சூழ்ச்சி செய்தது, முஸ்லிம்களுடனான ஒப்பந்தத்தை முறித்து அவர்களை நிலைகுலையச் செய்தது, அதோட முஸ்லிம்களை அழிப்பதற்காக எதிரிகளோடு இணைந்து செயல்பட்டது. இது போன்ற செயல்களில் ஈடுபட்ட அந்த யூதர்கள் மாபெரும் குற்றவாளிகள். அதனால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த தண்டனை ஒரு சரியான தீர்ப்பு தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பலரும் பதிவு செய்திருக்கிறாங்க. குறைலா போரில் கிடைத்த கனிமத்து பொருட்களில் 1/5 பாகத்தை ஒதுக்கிவிட்டு மீதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களுக்கு பங்கிட்டு கொடுத்துறாங்க. குதிரை வீரர்களுக்கு 3 பங்கு வீதமும், அதாவது அவருக்கு 1 பங்கும் அவருடைய குதிரைக்கு 2 பங்கும், அதுபோல காலால் படை வீரர்களுக்கு 1 பங்கு வீதமும் பிரிச்சு கொடுத்துறாங்க. அதோட ஷாஹித் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில கைதிகளை விற்று வர ஒரு குழுவை நஜ்த் பகுதிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. விற்ற அந்த பணத்துல அவங்க குதிரைகளையும் ஆயுதங்களையும் வாங்கி வர்றாங்க. அபூ லுபாபா 6 இரவுகள் தூணில் தன்னை கட்டி வைத்த நிலையிலேயே இருக்கிறாரு. ஒவ்வொரு தொழுகை நேரத்திலும் அவருடைய மனைவி அவரை அவிழ்த்து விடுவாரு. அவர் தொழுது முடிச்ச உடனே தன்னைத்தானே அவர் அந்த தூணலை கட்டிக்கொள்வார். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இருந்த போது அதிகாலை சகர் நேரத்துல அபூ லுபாபாவுடைய பாவ மன்னிப்பு தொடர்பான ஒரு வசனம் இறங்குது. இப்போ உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் அறையின் வாசலில் நின்று கொண்டு, அபூ லுபாபாவே, நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தியை கேட்ட மக்கள் அவரை அவிழ்த்து விடுவதற்காக அவரை நோக்கி வர்றாங்க. ஆனால் அபூ லுபாபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் என்னை அவிழ்த்து விடக்கூடாது அப்படின்னு கண்டிப்போடு சொன்னதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபூ தொழுகைக்கு வந்தபோது அவரை அவிழ்த்து விட்டார்கள். இந்த குறைலா போர் ஹிஜ்ரி 5 துல்காதா மாதத்துல நடைபெற்றது. இந்த முற்றுகை மொத்தம் 25 இரவுகள் நீடித்தது. அகல் போர் தொடர்பாகவும்
குறைலா போர் தொடர்பாகவும் 33வது அத்தியாயம் சூரா அல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் பல வசனங்களை இறக்கியிருக்கிறார். இறை நிராகரிப்பாளர்கள் மற்றும் நயவஞ்சகரின் நிலைமையை பற்றியும், முஸ்லிம்களை எதிர்க்க வந்த இராணுவங்கள் தோற்று போனது பற்றியும், மோசடி செய்யும் யூதர்களின் நிலைமை என்னவானது என்பதை பற்றியும் அல்லாஹ் அதனை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இதன் தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த அடுத்த கட்ட இராணுவ நடவடிக்கைகள் என்னென்ன என்பதை பற்றிய தகவல்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். இப்பொழுது எதை நாம் கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.